உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். நம்ம இந்த காணொலி மூலிமா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா வாழ்க்கையில் நமக்கு எதாவது பிரச்சனைகள் வரும்போது நமக்கு ஏதாவது செய்வினைகள், ஏவல்கள், இந்த மாதிரியான அசுப செயல், மாந்திரிக செயல்களை செய்திருப்பாங்களோ, இல்லை கந்திஷ்டி அதிகமாகிடுச்சோ, இந்த மாதிரியான நிறைய கவலைகளையும் வருத்தத்துலையும் 12 ராசிக்காரர்களும் இருப்பாங்க. மேஷம் முதல் மீனம் வரையான அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும். அது நல்லா வந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஏதாவது தடை வரும், இல்லை காரியங்களை இழுபறி ஆகும், இல்லை அது காரணமற்ற திடீர்னு நோய்வாய்ப்படுதல், இந்த மாதிரியான கடன் சார்ந்த தொந்தரவுகள், தொழில் சார்ந்த பிரச்சனைகள், குடும்ப உறவுகளுக்குள்ள பிரச்சனைகள், இப்படின்னு பலவிதமான திடீர்னு சில சம்பவங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு எதிராக எவனோ செஞ்சுட்டான், எவனோ ஏவிட்டான், நமக்கு செய்வனை ஏதாவது செஞ்சுருக்காங்க போல் அப்படின்லாம் தோணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் குறிப்பாக இந்த கந்திஷ்டி நிறைய பேர் கேட்பாங்க. நமக்கு என் ராசிக்கு எனக்கு கந்திஷ்டி பட்டிருக்குமா சார், நிறைய கஷ்டப்பட்டுருக்கீங்கலாம் கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இதற்கு தீர்வு தேடி நீங்கள் எங்கெங்கேயோ ஓடிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இதுக்கான ஒரு எளிய தீர்வு நான் உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். நிச்சயமாக இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதில் என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்வுன்னு சொல்கிறது வழிபாடு தான், பக்தி தான் ஒரு மனிதனோட அனைத்து பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய ஒரு வலுவான ஆயுதம். அந்த பக்தி நம்ம இறைவன் மேலே வைக்கக்கூடிய பக்தி. அந்த இறை வழிபாட்டில் நம்ம பல விதமான வழிபாடுகள் இருக்குது. இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு பிரதானமானது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இந்த மாதிரியான எதிர்மறையான விஷயங்கள் லைஃப்பில் நடக்கும்போது, நம்மளை சக்திக்கு மீறி நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத வகையில் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது, இதெல்லாம் தடுத்து இதெல்லாம் நமக்கு யோகமாகவே மாற்றக்கூடிய ஆற்றல் சப்த கன்னியர்களுக்கு உண்டு. ஸோ ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய சப்த கன்னியர்கள் யார் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்க போகிறோம். தொடர்ந்து காணொலியை பாருங்கள், கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்கள், அதாவது காலபுருஷனுக்கு 8வது வீடாக வரக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கன்னி தெய்வதைகளை யாரை வழிபடணும் அப்படின்றத நம்ம சொல்ல போகிறோம். நம்ம விருச்சிக ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி காலபுருஷனுக்கு 8வது ராசியாக வர்றதுனால 8ஆம் இடம் அப்படின்றது பார்த்திங்கன்னா வீண் பகை பிரச்சனைகளை சொல்லக்கூடிய ஒரு ஸ்தானம், மறைவு ஸ்தானமும் கூட. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இயல்பு பார்த்திங்கன்னா அனாவசிய பிரச்சனைகள் அவங்களுக்கு வீடு தேடி வரும். சிவனேன்னு இருந்தால் கூட ஏதாவது ஒரு தொல்லைகள் நித்தம் ஒரு தொல்லைகள்ன்றது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப பழக்கப்பட்ட விஷயமா இருந்துக்கிட்டு இருக்கும். பிரச்சனைகள்லாம் எங்களுக்கு இப்போ ரொம்ப பழக்கமான விஷயங்க. நம்ம ஒரு காலத்தில் கொரோனா ரொம்ப தீவிரமாக இருந்தப்போ கொரோனாவோட வாழ பழகிக்குங்க, அதை அழிக்க முடியாதுன்னு சொன்னாங்களா. அந்த மாதிரி விருச்சிக ராசிக்காரர்கள் அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகளை பிரிக்க முடியாதுன்ற அளவுக்கு பிரச்சனைகளை சந்தித்து வாழக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக இருந்துகிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் முதல் பிரதானமான காரணமாக இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வீணாக பிரச்சனைக்கு போகாத உங்களுக்கு நீங்கள் அன்பு காட்டுற இடத்துலேருந்து தான் உங்களுக்கு பிரச்சனைகளே உருவாகும். நீங்கள் யார் மேலெல்லாம் ரொம்ப அக்கறையும் அன்பும் செலுத்தி அடுத்தவங்க நலனுக்காக நீங்கள் மெனக்கிடுறீங்களோ அந்த இடத்துலேருந்து தான் உங்களோட பிரச்சனைகளே ஸ்டார்ட் ஆகும். அதாவது உங்கள்கிட்ட ஒருத்தவங்க உதவின்னு கேட்டு, ஒருத்தவங்க நான் சொல்கிறது உங்களோட உறவுகளோ நண்பர்களோ யாரேனும் உங்கள்கிட்ட உதவின்னு கேட்டு உங்களால் அதை மறுக்கவே முடியாது. உங்கள்கிட்ட கேட்டாங்க அப்படின்னா, ஐயோ நம்மள்ட்ட கேட்டாங்க, நம்ம செய்யாமல் இருந்துடக்கூடாது, செய்யலைன்னா அவங்க கஷ்டப்பட்டுருவாங்க அப்படின்ற ஒரு என்ன ஒரு அக்கறையும் அன்பும் தான் உங்களுக்கு உங்களை ஒருத்தவங்களுக்காக நன்மை செய்ய தூண்டுது. ஸோ நீங்கள் அதை செய்யும்போது அதுக்கு அவங்க ஒருத்தான நபர்களாக இருக்காங்களா, அதை ரிசீவ் பண்ணிக்கிறவங்க அதுக்கான சரியான ஒரு நன்மதிப்பை உங்களுக்கு திரும்ப கொடுக்குறாங்களா, நீங்கள் காசும் பணமாக கூட திரும்ப நீங்கள் செஞ்சதை கூட எதிர்பார்க்கலைனாலும் அதுக்கான ஒரு மரியாதையும் மதிப்பையும் எதிர்பார்ப்பீங்க. ஸோ குறைஞ்சபட்சம் அதுவுமே உங்களுக்கு கிடைக்காத போது தான் உங்களுக்குள்ள நிறைய சிக்கல்களும் சங்கடங்களும் வருது. நீங்கள் அவங்கள்ட்ட உங்களோட கோபத்தையும் காட்டுற மாதிரியான சூழல் வரும். இதனால செஞ்சும் கெட்ட பேர் வாங்கக்கூடிய ஒரு ராசிக்காரர்களாக விருச்சிக ராசிக்காரர்கள் இருந்துகிட்ருக்காங்க. அது போக இப்போ சமீப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போ கோச்சார கிரகச்சூழலின் காரணமாக நான் சொல்ல ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவு சிக்கல்கள் நிறைய இருந்துகிட்டு இருக்கும், புரிதல் பிரச்சனைகள் இருக்கும், அதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய போயிட்டுருக்கும். இது கணவன் மனைவி உறவில் மட்டும்தானா அப்படின்னா இல்லை, தொழில் சார்ந்தும் சரி. ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பிஸ்னஸில் அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். நிறைய காரணமே இல்லாத ஒரு பயமும் பயம்ன்றது விருச்சிக ராசிக்கு இருக்குது. அது ஒரு பதட்டம் இருந்துகிட்டே இருக்கும். குறிப்பாக சொல்லணும்னா பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக அந்த பதட்டம்ன்றது இருந்துட்டு, அதாவது நல்ல விதமாக நம்ம செஞ்சுருவோமா, நல்லபடியாக குடும்பத்தை கொண்டு செலுத்திடுவோமா, இந்த மாதிரியான சிக்கல் மன சங்கடங்கள் உங்களை நிறைய துன்புறுத்திட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையிலிருந்து உங்களை மீட்டு எடுத்து உங்களை நீங்கள் எப்பயும் போல் சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை வழிபடணும், குறிப்பாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி சப்த கன்னியரில் யாரை பிடிச்சா உங்கள் பிரச்சனை தீரும் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது சப்த கன்னியரில் சாமுண்டீஸ்வரியை வழிபாடு உங்களுக்கு ரொம்ப உகந்ததாக இருந்துச்சு. சாமுண்டீஸ்வரி பார்த்திங்கன்னா ஒரு உக்ரமான பெண் தெய்வம்.
சப்த கன்னியரில் எல்லாருமே உக்ரமானவங்க கிடையாது. வைஷ்ணவி தேவி, இந்திராணி இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, கௌமாரி இவங்கெல்லாம் ரொம்ப வந்து ஒரு அமைதியை அன்பையும் காட்டக்கூடிய ஒரு பெண் தெய்வங்களாக இருந்துகிட்ருக்காங்க. வாராகி, நம்ம சாமுண்டீஸ்வரி இவங்களாம், மகேஸ்வரி இவங்களாம் பார்த்திங்கன்னா உக்ரமான பெண் தெய்வங்களாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த வகையில் விருச்சிக ராசிக்கு செவ்வாயுடைய ஆதிபத்தியம் பெற்ற இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, நீர்த்தன்மை கொண்ட ராசியான விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சாமுண்டீஸ்வரி வழிபாடு அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப உகந்த சரியான உன்னதமான பலன்களை கொடுக்கும். என்னென்ன வகையில் அப்படின்னா வந்து நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மனப்பதட்டம் தீர்க்கிறது. மனப்பதட்டம் தீரணும். மனப்பதட்டம் தீர்ந்தால் தான் நம்ம செய்கிற செயலில் வெற்றி இருக்கும். பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுக்கு எப்பயுமே பதட்டம்லாம் இருந்தது கிடையாது. ரொம்ப தெளிவாக, தன்னம்பிக்கையோட, தைரியத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் அணுகி அதில் நீங்கள் ஜெயிச்சு வரக்கூடியவங்களாக இருந்துகிட்ருக்கீங்க. ஆனால் இப்போ சமீப காலங்களாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான சங்கடங்கள், மனப்பதட்டங்கள் அப்படின்றது நிறைய இருந்துகிட்ருக்கு. ஸோ அதை வந்து சரி பண்ணக்கூடிய இடத்துல சாமுண்டீஸ்வரி வழிபாடு இருந்துகிட்ருக்கு. இது சரியாயிடுச்சு அப்படின்னாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களோட தொழில் வெற்றி மட்டும் இல்லாமல் குடும்பத்தையும் ஒரு நல்ல விதமாக நீங்கள் கொண்டு செலுத்துறதுக்கு சாமுண்டீஸ்வரியோட அருள் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் அவங்களை வழிபட்டாக வேண்டியது இருக்குது. ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி இந்த குடும்ப வெற்றிக்காகவும் தொழில் வெற்றிக்காகவும் தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கடன் சார்ந்த தொல்லைகள், இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருந்துகிட்ருக்கு. முக்கியமான முயற்சிகள், இப்போ குறிப்பாக சொன்னால் இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் துறையில் இருக்கக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்காரர்கள், லக்னத்துக்காரவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா வணிகத்தில் நிறைய சிக்கல்கள் இருக்குது. அந்த மாதிரியான அமைப்பில் இருக்கவங்களுக்கு இந்த தடைகள்லாம் நீங்கி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல பலனை கொடுக்குற அமைப்பில் வரணும் அப்படின்னா வந்து சாமுண்டீஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். அதுக்கடுத்த வந்து கணவன் மனைவி உறவு சிக்கல்கள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நிறையா இருக்கும். விருச்சிக ராசி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி உறவுகளில் வந்து நிறைய சிக்கல் இருந்துகிட்ருக்கும். ஸோ இதெல்லாம் மாறி கணவனுக்கு வெற்றிக்கு மனைவி துணையாகவும், மனைவியோட வெற்றிக்கு கணவன் துணையாகவும் இருக்கிற அந்த ஒரு அந்நியனமும் அன்பும் பெறுகிறதுக்கு சாமுண்டீஸ்வரி வழிபாடு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் கண்டிப்பான முறையில் சாமுண்டீஸ்வரி வழிபாடு பண்ணி பாருங்கள். சிலர் என்கிட்ட கேட்குறாங்க, இந்த சப்தகன்னியர் வழிபாடு பண்ணுறதுனால எனக்கு எவ்வளோ நாளில் நல்ல மாற்றம் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், சப்தகன்னியர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆதிசக்தி, பராசக்தி அன்னையோட பரிவார தேவதைகள் இவங்களை நீங்கள் பிடிச்ச நிமிஷமே உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்கள் வந்து மாறும் அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது முழு நம்பிக்கையோடு அவங்கள வழிபட வேண்டியது தான். அதாவது முழு நம்பிக்கையோடு நீங்கள் அவங்க மேலே நம்பிக்கை வச்சு, நீங்கள் என் பிரச்சனையை தீர்ப்பீங்க நான் நம்புகிறேன் அப்படின்றத நம்பி நீங்கள் அவங்கள கூப்பிடுங்க. அடுத்த நிமிஷம் வந்து உங்களுக்காக வந்து நின்று உங்கள் பிரச்சனையை சரி பண்ணி, உங்களுக்கு இருக்க வாழ்வீழ்ச்சிகள் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை ஒரு மிக சிறந்த வெற்றியாளர்களாக, மன மகிழ்ச்சி கொண்ட ஒரு நபர்களாக உங்களை மாற்றக்கூடிய ஆற்றல் வந்து சப்த கன்னியர்கள்ட்ட இருக்குது. குறிப்பாக சாமுண்டீஸ்வரிகிட்ட இருக்குது. இந்த காலகட்ட அந்த கோச்சார கிரக நிலைகள் இருக்குங்கிறது, குருவுடைய நிலை, சனியோட நிலை, ராகுவோட நிலை, இது எல்லாத்தையும் சமாளித்து இதனால் எந்த ஒரு கெட்ட பலன்களும் வராமல் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஆற்றலை அன்னை சாமுண்டீஸ்வரி தருவாங்க அப்படின்றத நான் வந்து உறுதிப்பட சொல்லிக்கிறேன். நம்பிக்கையோடு வணங்கி பாருங்கள், வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை அடைவீங்க. வாழ்க்கையின் விளிம்பில் எப்போதுமே விளிம்பில் தாங்க தொங்கிக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஆட வேண்டிய சூழ்நிலை. யாரை சொல்றேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களை பற்றி தாங்க. வாழ்க்கையில் நேர்மையானவங்க பக்கம் போனாலும் பிரச்சனை, ஒரு பொய்யான நபர்களுடன் போனாலும் பிரச்சனை. நம்ம எந்த பக்கமும் போகாட்டி 2 பேரும் சேர்ந்து நம்ம மொத்துறாங்க. அப்படிங்கிற மாதிரி தான் தன்னுடைய வாழ்க்கையின் பாதையை சரியான முறையில் அமைத்து கூட தன்னுடைய சிந்தனைகள் மூலமாக செயல்படுத்த நினைச்சா பலவிதமான தடைகளை போட்டு சிந்திக்கவே கூடாதுங்கிற மாதிரி சந்திரன் அந்த உங்கள் ராசியில் எப்படி நீச்சம் அடைஞ்சாரோ அதே மாதிரி உங்களுடைய ஆசைகள் எல்லாமே மனசுக்குள்ளே போட்டு என்ன சொல்றேன்னா நீங்களே புரட்டி எடுக்கக்கூடிய அளவுக்கு கோச்சார கிரகங்கள் உங்களை வச்சு செஞ்சிருச்சு. 2.5 வருஷம் சனி பகவான் பார்த்து உங்களை படாத பாடுபடுத்திட்டாரு, பாவம்னு சொல்கிற அளவுக்கு கஷ்டப்படுத்திட்டாரு. ஆனால் பல விஷயங்களை உணர்த்திருக்காரு. அவர் வந்து நம்ம சும்மாவும் சொல்லக்கூடாது. சனி பகவான் வந்து பல விஷயங்களை உணர்த்திருக்காரு. உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களுடைய செயல்பாடுகள், நீங்கள் செய்கிற விஷயங்களை ஒவ்வொருத்தவங்களும் உங்களை எப்படி பயன்படுத்துகிறாங்கிறத உணர்வுபூர்வமாக கண்ணுக்கு நேர பார்த்தீங்க. ஆனால் அதை வெளிப்படையாக சொல்ல முடியல. ஏன்னா எல்லாருமே உங்களை சார்ந்தவங்க, உங்களுடன் இருந்தவர்கள், உங்களுடைய உறவு, உங்களுடன் பிறந்த அன்பான பாசமான உறவுகள் தான் உங்களை அதிகமாக வச்சு செஞ்சாங்க. எதிரி யாவனும் உங்களை தொட்டு பார்க்க முடியாது. சர்வசாதாரணமாக வந்து விருச்சிக ராசிக்காரனை போய் ஒரு எதிரி வந்து எதிர்த்து போராடி ஜெயிச்சிருவானா சத்தியமாக முடியாது. ஏன்னா உங்களுடைய வில் பவர், நீங்கள் வந்து முடிவு எடுத்துட்டீங்கன்னா முடிச்சு காட்டக்கூடிய அளவுக்கு உங்கள் வில் பவர் உண்டு.
ஆனால் முடிவெடுக்க முடியாமல் ஒரு விஷயம் நடக்குன்னா அதுக்கு யாருன்னா உங்கள் கூட உள்ள உங்களுடன் சார்ந்த மிகப்பெரிய அன்பான பாசமான நினைச்ச உங்களை குழி தோண்டி லாக் பண்ண நபர்கள் தான் உங்களை லாக் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இது துரோகின்னு கூட நம்ம ஷார்ட்டாக சொல்லலாம். அப்படிப்பட்ட சூழ்ச்சி, பிரச்சனை, போராட்டம் இதிலிருந்து எப்பொழுதுமே நீங்கள் விடுபட்டு வர வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா உங்களை நீங்களே ஒரு என்ன சொல்ற மெருகேற்றி கொள்ள வேண்டும், உருவாக்கி கொள்ள வேண்டும், உங்களை நீங்களே செயல்படுத்த வேண்டும் என நீங்க விருப்பப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான கோவில் தான் இந்த கோவில். வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த இறை அருள், எனக்கு என்னுடைய இஷ்ட தெய்வமான தெய்வங்கள் கொடுக்குற ஆற்றல் மூலமாக நம்மளுடைய விருச்சிகராசி அன்பர்களுக்கு நான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குற விஷயம். நான் கொடுக்கேன்னா நான் கொடுக்கல, என்னுடைய தெய்வம், என்னுடைய இஷ்ட தெய்வம், இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு சொல்லுது, இந்த தெய்வத்தை இவங்ககிட்ட சொல்லுங்க, இவங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நம்மகிட்ட சொல்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த விஷயங்களை நீங்க மனசார வழிபாடு செய்யுங்க. அதாவது மற்ற நம்ம ராசி பலன்லாம் பார்த்தீங்கன்னா விடை எப்பவுமே லாஸ்ட்டில் தான் கிடைக்கும். ஆனால் இப்போ அப்படி கிடையாது. த ஃபர்ஸ்ட் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு விடையை ஃபஸ்ட்டே கொடுக்குறோம். என்ன விடை அப்படின்னா, நம்முடைய விருச்சிகராசி அன்பர்கள் ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை போய் வழிபாடு செய்யணும். ஸ்ரீ நரசிம்மமூர்த்தியை வழிபாடு செய்யும் பொழுது எதிரிகள் சூழ்ச்சிகள், கூட இருக்கின்ற துரோகிகளுடைய வீழ்ச்சி, துரோகிகளுடைய செயல்பாடு, அவர்களுடைய செயல்பாடுக்கு அவர்களுக்கு ஏற்ற வீழ்ச்சியை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. அப்போ நரசிங்கமூர்த்தியை, நம்மளுடைய நரசிம்மமூர்த்தியுடைய வழிபாடு செயல்பாடுகள், அந்த ஐயாவுடைய கோவில் திருத்தலங்கள் எங்கே இருக்கிறது, அந்த ஸ்தலங்களில் போய் எப்படி வழிபாடு செய்யணும், இந்த விவரங்கள்லாம் உங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணும். என்ன கிழமை வழிபாடு செஞ்சால் விருச்சிகராசிக்காரங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயந்தான், நம்மளுடைய யூடியூப் சேனலில் கீழே கமெண்ட்ஸில் உங்களுடைய பெயர், உங்களுடைய ஊர், மாவட்டம் இதை மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் அனுப்பிவிடுங்க. குறைஞ்சது 3 நாட்கள் அல்லது 4 நாட்களில் உங்களுக்கான பதில் உறுதியாக கொடுக்கப்படும். எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஓகேவா? ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது எல்லாமே நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருந்து என்னை வாழ்த்தணும், உங்கள் மூலமாக நான் வளர்ச்சி அடையணும், இதான் விஷயம். ஏன்னா திட்டுறவங்க ஒரு பக்கம் திட்டிக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாணயம் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று ராஜா இருப்பார், இன்னொரு பக்கம் பூ இருக்க தான் செய்யும். ராஜாவே இருக்கணும்னா முடியாது, அதே போல் பூவாகவே இருக்கணும்னா முடியாது. அப்போ 2 பக்கம் கொண்டதான் நம்மளுடைய வாழ்க்கை. அதே மாதிரி திட்டுறவங்களை பற்றி நாங்கள் வருத்தமே பட மாட்டோம். அவங்க திட்டணுங்கிறது அவங்களுடைய கர்மா, அவங்க தேவையில்லாத வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்க, ஆனால் அதுக்கான கர்மாவை அவங்க சந்திப்பாங்க, அது வேறு விஷயம். அதை தாண்டி எங்களை வாழ்த்துபவர்கள், எங்களை வாழ்த்து கொண்டே இருக்கிறவர்கள், நம்மளுடைய வீடியோவை முழுமையாக ஆதரவு கொடுத்து பார்த்து கொண்டிருக்கின்ற அன்பு நேயர்களுக்கு இந்த வழிபாடு அப்படியே பொருந்தும். அதுக்காண்டி அவங்களுக்கு பொருந்தாதும் கிடையாது. அவங்க எங்களை திட்டினாலும் கூட பரவாயில்ல, நீங்களும் இந்த வழிபாடை செய்யலாம். நீங்கள் மனசார வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும் என்பது நிதர்சனமான உண்மை. இது வந்து வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு 2 முறையோ போய் வழிபாடு செஞ்சுருவீங்க. எப்படி செய்யணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். இதை தாண்டி உங்களை உருவாக்கி கொள்ள மாதத்துக்கு ஒரு முறை அல்லது வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஒரு வழிபாடு தேர்ந்தெடுக்க வேண்டும் என விருப்பப்பட்டால் என்ன வழிபாடு செஞ்சால் மாற்றம் வரும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா, நம்முடைய விருச்சிகராசி அன்பர்கள் தன்னுடைய பகுதியில் உள்ள தெற்கே பார்த்து அமர்ந்த முருகன் கோவிலில் போய் வழிபாடு செய்ய வேண்டும். நீங்கள் போய் முருகன் கோவிலில் வழிபாடு செய்யணும். அந்த வழிபாடு உங்களுடைய ஊரில் வந்து முருகன் வந்து தெற்கு பார்த்து தெற்கு அக்னி மூலையிலையோ அமர்ந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட முருகனை நீங்கள் வழிபாடு செய்யும் பட்சத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னல்களே இல்லாமல், கவலைகளே இல்லாமல், அதாவது இந்த கோச்சார கிரகங்களால் ஏற்படுகின்ற பாதிப்பிலிருந்து கவலைகளே இல்லாமல் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்க முடியும். இந்த வழிபாடுகளுக்கு மட்டும் என்ன பண்ணணுங்கிறத தெளிவாக சொல்லிடுறேன். முருகன் கோயிலில் போய் முருகனுக்கு வேலுக்கு பாலாபிஷேகம் பண்ணுவாங்களாம் கேளுங்க. பாலாபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்னா மறக்காமல் நம்முடைய தமிழ் கடவுளான முருகப்பெருமாளுக்கு வேலுக்கு பாலாபிஷேகம், அதே போல் நல்லெண்ணெய் அபிஷேகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் மனசார செய்யும்பொழுது விருச்சிகராசி என்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமும் எதிர்பார்த்த வெற்றியும் கிடைக்கப் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை.